இன்னைக்கு காலவே பாட்டு ஒரு பாட்டை பார்க்கலாம். இதுக்கு பேர் ஹாஸ்ய கவின்னு பேர். அதாவது உங்களை வந்து சிரிக்க வைக்கிற கவிதை. அதுதான் உங்களை வந்து நீங்க வந்து நினைச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவிதைக்கு பேர் ஹாஸ்ய கவின்னு பேரு, வித்தார கவின்னு பேரு, ஆசு கவின்னு பேரு. காலமேவுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அந்த இதுல காலமே பாடின இந்த ஒரு பாட்டு இது. அதாவது ஈஸ்வரனும் பெருமாளும் அவங்கவுங்க கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லுன்னு ஒரு புலவர் சொன்னாராம் அந்த இதுல யமகண்டத்துல. அதாவது ஈஸ்வரன் எல்லாரையும் பாதுகாக்கிறார், அவரோட கஷ்டத்தை போய் சொல்றது வந்து பெருமாள்கிட்ட வந்து சொல்றதுன்றது எங்கேயாலும் இருக்குமா? அது மாதிரி ஒரு கவி பாடணுமா? சொல்லுவாங்களா? அது மாதிரி இவங்கள தானே மற்றவங்களை ரசிக்கிறவங்க, இவங்களோட கஷ்டத்தை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி. அதே மாதிரி ஈஸ்வரனோட கஷ்டத்தை வந்து மகாவிஷ்ணு கிட்ட சொல்ற மாதிரியும், மகாவிஷ்ணுவோட கஷ்டத்தை வந்து ஈஸ்வரன் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுலாம். இது வந்து காலவேப்புல சீக்கிரம் அந்த பாட்டை பாடினாராம். வஞ்சகர்பால் நடந்தலைந்து காலில் புண்ணும், வாயில் தோறும் முட்டுண்டு தலையில் புண்ணும், வெஞ்சொல்லால் நோயுற்று நெஞ்சில் வெஞ்சொல்லால் நெஞ்சுருகி நெஞ்சில் வெஞ்சொல்லால் நோயுற்று நெஞ்சில் புண்ணும், காடென்று காட்டை இங்கு வந்தேனப்பா. இது வரைக்கும் பார்த்துக்குங்க. இந்த 4 வரி. இன்னொரு 4 வரி இருக்கு, அது சொல்றேன். இந்த 4 வரி வந்து என்னன்னா, பெருமாள் வந்து மகாவிஷ்ணு வந்து ஈஸ்வரன் கிட்ட வந்திருக்காராம். ஈஸ்வரன் கிட்ட வந்து சொல்றாராம், வஞ்சகர் பால் நடந்தலைந்து காலில் புண்ணும். வஞ்சகர்ன்றது யாருன்னா, இந்த இடத்துல வந்து கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்காக தூது போனார் இல்லையா, பாண்டவர்களுக்காக தூது போனதை வந்து சொல்றார். வஞ்சகர் பால் நடந்தலைந்து காலில் புண்ணும். அவங்க கிட்ட நடந்து போய் சண்டை வேண்டாம், விட்டுருலாம் எத்தனையோ தடவை சொன்னேன், கடைசியில தூதும் போனேன், எவ்வளோ இது வேண்டாம், சண்டை வேண்டாம்ப்பா, அங்கே ஒழுங்கா பங்கிட்டு சண்டை இல்லாமல் இருக்கும்னு சொன்னேன், அதில் நடந்து அலைஞ்சு இது மாதிரி காலெல்லாம் புண்ணு எனக்கு அப்படின்றாராம். யார்? ஈஸ்வரன்கிட்ட போய் சொல்றாராம். வாயில் தோறும் முட்டுண்டு தலையில் புண்ணும். யசோத இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் மண்ணை அள்ளி தட்டுறது, எங்கேயாலும் போய் வெண்ணெய் திருடி தின்னுடுறதுன்னு கயத்தை போட்டுக்கிட்டு தாமோதரன் சொன்னேன் இல்லையா, முதல்ல கயத்தை போட்டு கட்டி வாசப்படியில் கட்டி விட்டுருவாளாம். இதுல அந்த குழந்தை அழுது வாசப்பட்டு போய் முட்டிக்குமா, இழுத்து கயிறு இழுத்துட்டு போக தெரியாது, போய் முட்டிக்குமா. அந்த மாதிரி கிருஷ்ணன் அந்த கண்ணன் குழந்தை அந்த விளையாட்டு லீலைகள், கண்ணனோட லீலைகள்ல வாசல்ல போய் முட்டிட்டாராம். அந்த மாதிரி முட்டின்றதுல தலையில் புண்ணாம். வாயில் தோறும் முட்டுண்டு தலையில் புண்ணும், தலையில புண்ணு வந்துட்டான். வெஞ்சொல்லால் நோயுற்று நெஞ்சில் புண்ணும். வெஞ்சொல்லால் அதாவது அந்த இவன் திட்டான் பாருங்க, சிசுபாலன் வந்து 100 வசைவுகள் வசைப்பாடினானான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சிசுபாலன் வந்து தந்தவக்கரன் சிசுபாலன், அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகள். இந்த சிசுபாலன் வந்து கிருஷ்ணனோட அத்தை பிள்ளைதான். ஆனா கிருஷ்ணனை கண்டா அடியோட ஆகாது. இந்த சிசுபாலன் பிறக்கிறப்ப சிசுபாலனுக்கு 3 கண்ணு இருந்ததுதான். 3 கண்ணு இருந்தவுடனே அவ அத்தை அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தாளாம். அப்போ ஒரு அசதி, இந்த குழந்தை பிறந்தப்ப இப்படி ஒரு 3 கண்ணு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை இருக்கேன் அப்படின்னு. அப்ப இந்த குழந்தை யாரு கையில தூக்கும் போது அந்த 3வது கண் மறையிறதோ அவங்களாலதான் அந்த குழந்தைக்கு சாவு. ஆனா இந்த 3வது கண் மறைஞ்சிரும். யார் கையில ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கையில தூக்கும் போது அந்த 3வது கண் மறைஞ்சாலும் அவரால் தான் அவருடைய முடிவு இருக்கும் அப்படின்னு அசரீதி சொல்றது. இதனால இவ என்ன பண்ற, அந்த 3வது கண் குழந்தையோட 3வது கண் மறைஞ்சிட்டு குழந்தைய பார்க்க வரவங்க கையிலாம் குழந்தைய கொடுக்குறது, இந்த குழந்தை எப்படின்னு. அதே மாதிரி கிருஷ்ணனும் குழந்தைய பார்க்க வந்தாராம். வந்தப்ப இந்த சிசுபாலன் குழந்தைய கையில கொடுத்தாராம் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் வந்து, அத்தை இந்த குழந்தைய நான் தூக்கினேன்னா உனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும்னாராம். இல்ல நீ தூக்கினா எனக்கு சந்தோஷம்தான் ஆகும், உன் கையே அந்த குழந்தை மேல பட்டதுன்னா எனக்கு சந்தோஷம்தான் ஆகும் அப்படின்னு. அப்படியா, சரி, நீ உன்னோட ஆயுசு பூரா உனக்கு மனசுல நீ வருத்தப்பட்டு இருப்ப, வேண்டான்னு நினைச்சேன், நீ கூடுன்ற. சரி, கர்ம வினை விதி யாரை விட்டது அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்குறாராம். தூக்கும்போது கண்ணு மறைஞ்சு விடுறது. கண்ணு மறைஞ்ச உடனே அத்தைக்கு ஷாக் ஆயிடுறது. ஆஹா, இந்த மாதிரி நம்ம இந்த சிசுபாலன் வந்து கிருஷ்ணன் கையால் தான் சாமான் போல இருக்கு அப்படின்ட்டு அவளுக்கு தோணிடுது. தோணின உடனே என்ன பண்றா, இவரை கூப்பிட்டு கிருஷ்ணன் குழந்தைய கீழே போட்டோடனே குழந்தை கண்ணு மறைஞ்சிருத்துன உடனே சிரிக்கிறார் கிருஷ்ணன். உடனே அத்தை வந்து கிருஷ்ணனை கட்டியா கையை பிடிச்சி விடுறா. கிருஷ்ணா, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் அவனை கொன்னுடாத, நீ அவனை கொல்றதுக்கு நீ இது பண்ணக்கூடாது, அவனை நீ கொல்லக்கூடாது அப்படின்ற.
அந்த மாதிரி அத்தை வரம் கொடுக்க முடியாது அத்தை. நானே எனக்கே தெரியாம ஏதாவது நடந்தாலும் சாகலாம். அது சாக முடியாது, அவனை கொல்லக்கூடாதுன்றது வர என்கிட்ட நீங்க வாங்கினா சரியா வராது. அவனா ஒண்ணு பண்றேன், அவன் பண்ற 100 பிழைகளை பொறுத்துக்கிறேன். அவன் என்ன இம்சிக்கிறது, அவனை என்ன வசப்பாடுறது, 100 வசைப்பாடுறதை நான் பொறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அவன் வந்து மாறிட மாட்டானா, யாராவது அவன் தடுத்து வசப்பாடுறதை நிறுத்துவா இல்லையா, தொடர்ச்சியா ஆகும். அதாவது ஒரு 50 வசப்பாடிட்டு அதோட நிறுத்திட்டு போயிட்டான்னா இந்த 50 போயிடும், அவ்வளவுதான். மறுபடியும் ஆரம்பிச்சு 100 வசை போடணும். மறுபடியும் இன்னொரு திட்ட ஆரம்பிக்கும் போது அது 1ல இருந்து ஆரம்பமாகும். அந்த மாதிரி தொடர்ச்சியா 100 வசை என்ன பாடினா, என்ன 100 வசை போயிச்சா நான் வந்து அதுக்கப்புறம் நான் கொண்டுடுவேன் போருமா அப்படின்னு சொல்றேன் அவத்தைக்கிட்ட. அவத்தையும் சரின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா 100 ஒரு 10 சொல்லும் போதே யாராவது தடுத்து அதெல்லாம் சொல்லாதன்னு கூட்டின்னு போயிடுவா இல்லையா. இப்போ ஒரு சண்டை ஆரம்பிக்கிறது மாதிரி கையை பிடிச்சி விலைக்கு கூட்டின்னு போயிடுறோம்ல, அது மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கிருஷ்ணன் வந்து அந்த இந்த சபையில இவருக்கு தர்மருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணும்போது சிசுபாலனும் வந்திருக்கான். வந்திருக்கும் போது கிருஷ்ணனை திட்டுறான். கிருஷ்ணனை திட்டுறதுன்னா எப்படி திட்டுறான்னா, கண்டபடி திட்டுறான், வசப்படுறான். கிருஷ்ணர் வந்து விரல விட்டு எண்ணிட்டே இருக்கான், 1 2 3ன்னு. 100 திட்டு முடிஞ்ச உடனே இப்படி கையை நீட்டுறாரு. அவர் கையில அந்த சுதர்சன சக்கரம் வந்துடுறது. கிருஷ்ணனோட கையில சுதர்சன சக்கரம் வந்துடுறது. சக்கரத்தை விடுற, சக்கரம் போய் சிசுபாலனோட தலையை அறுத்துட்டு மறுபடியும் வந்து கையில் சேர்ந்துடுறது. மறுபடியும் போயிடுறது, சக்கரமும் போயிடுறது. அந்த அரசவையில அந்த சிசுபாலனை கிருஷ்ணன் சக்கரம் விட்டு கொன்னதுன்றதே எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எல்லாரும் பார்த்தா, எல்லாரும் கிருஷ்ணனை வந்து இது பண்ணா ஓன்னு பாராட்டி பூமாரி தேவர்கள்லாம் பூமாரி போயிங்க. ஏன்னா சிசுபாலன் அவ்வளவு பாடுபடுத்தினான். அவன் அந்த மாதிரி இப்போ ஆன உடனே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் எல்லாருக்கும் மறந்து போடுறது. அன்னைக்கு பட்டாபிஷேகத்தோட தர்மருக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே அது மறந்தே போறது எல்லாருக்கும். அந்த நிகழ்ச்சி அதான் மாயம்னு பேரு. கிருஷ்ணனுக்கு மாயம்னு பேர் வந்தது காரணம் அதுதான். மாயைகளை செய்வோம். அப்ப வந்து சக்கரை வந்தது. அப்ப சக்கரை வந்து கையில வந்து ஒருத்தனை அறுத்துட்டு போற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய அவர் தான் அந்த தெய்வம்ன்றது நமக்கு தெரிய வேண்டாமா? நம்ம ஏன் மீதி எல்லாம் அவஸ்தையெல்லாம் பண்ணிருக்கணும், பேசாம தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டு போயிடலாமேட்டு தர்மர்ல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு அவரை சக்கரை விடுறது தெரியறது, எல்லாரும் நடக்கிறது. அன்னி வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு பட்டாபிஷேகம் வரைக்கும் ஆகிற வரைக்கும் தர்மருக்கு அதோட அவ்வளவுதான், எல்லாரும் மறந்துடுறாரு. அதை சொல்றாரு இங்க, பெஞ்சொல்லால் நோயிற்று நெஞ்சில் புண்ணும். எல்லாம் அந்த சிசுபாலன் வந்து 100 திட்டு திட்டினா, அவன் திட்டதுனால எனக்கு நெஞ்செல்லாம் புண்ணாயிடுது, அதாவது மனசளவுல புண்ணாயிட்டேன் அப்படின்ட்டு. காணென்று காட்ட இங்க வந்தேன்ப்பா, காணென்று காட்ட இங்கு வந்தேனப்பான்னு சொல்றாரு மகாவிஷ்ணு. இது பாருப்பா, காலெல்லாம் பாருப்பா புண்ணு, தலையெல்லாம் பாருப்பா புண்ணு, நெஞ்செல்லாம் நொந்து போயிருக்குப்பா எனக்கு, என்னை கண்டபடி திட்டுறான் இந்த சிசுபாலன், என்ன திட்டினா இந்த கௌரவர்கள்ட்ட நடந்து எனக்கு காலெல்லாம் புண்ணாயிடுது. அது மாதிரி இந்த யசோதை என்ன வாசப்படியில கட்டு போட்டு வாசல்ல முட்டிட்டு தலையெல்லாம் புண்ணாயிடுது. அதே மாதிரி இந்த சிசுபாலன் என்ன கண்டபடி திட்டது மனசு ரொம்ப நொந்து போச்சு, மனசெல்லாம் புண்ணாயிடுது பாருப்பா அப்படின்னு. இப்ப புலவர் கேட்டது அதுதானே. போய் கிருஷ்ணன் போய் ஈஸ்வரன் கிட்ட சொல்றாராம். அதுக்கு ஈஸ்வரன் உடனே என்ன பண்ணாராம், ஆமா பரமேஸ்வரன் பார்த்துட்டே இருந்துட்டு, கொஞ்சமல்ல பெரம்படியும் புண்ணும், கொஞ்சமல்ல பெரம்படியும் புண்ணும், பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும், வேடன் ஒருவன் செருப்பால் போட்ட புண்ணும், தாண்டி ஒருவள் தலைமேல் குதித்த புண்ணும், பாரென்றே காட்டி நின்றான் பரமன் தானே. இதுல என்னன்னா இந்த வரியை கவனிங்க, கொஞ்சமல்ல பெரம்படியும் புண்ணும். அதாவது வந்தி கேள்விக்காக போய் இது வைகாத்துக்கு மண்ணு வாரி கொட்டினார் இல்லையா ஈஸ்வரன். மதுரையில ஈஸ்வரன் போய் வந்தி கேள்விக்காக ஆள் இல்லை, அதுக்காக வந்தி கேள்விக்கிட்ட வீட்டுக்கு வந்து கூழ் சாப்பிட்டு கூழுக்கு பதிலாக போய் வைகாத்துக்கு மண்ணெல்லி கொட்டுற வேலைக்கு போறாரு. போகும்போது ஒழுங்கா வேலை செய்யல, இழுத்துட்டு ஒரு மாதிரி சரியாவே வேலை செய்யாது, அங்கங்க நின்றுட்டு தூங்கிட்டு. இதை பார்த்த உடனே அந்த பார்த்துட்டு இந்த பாண்டிய ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு சவுக்கால முதுகுல அடிச்சாராம் ஈஸ்வரன் தெரியாது, யாரோ ஒரு அவன் நன்னா உடம்பு நன்னா தானே கிழங்கு மாதிரி வச்சுட்டு இருக்க, வேலை செய்யறதுக்கு என்னன்னு சவுக்கால முதுகுல அடிச்சாராம். முதுகுல அடிச்சது என்ன ஆச்சுன்னா, இந்த வந்தி கழிவு முதுகுல மட்டும் படலையாம் அந்த அடி. மீதி இருந்த பூலோகத்தில் இந்த அத்தனை ஜீவராசிகள் உலகத்திலையும் மட்டும்தான் அந்த பாண்டியன் முதுகுலையும் வந்து. பாண்டியன் வந்து அந்த வேலை செய்யறவனை அடிச்சுட்டு, அந்த வேலையாளை அடிச்சுட்டு தாமுதுல தடவினானா. அங்க அடிச்சது எப்படி எம்முதுல போட்டதுன்னு தாமுதுல அப்படியே வாரிய விழுந்துட்டான்.
அது அந்த கதையை சொல்றாருங்க. அதுதான் கொஞ்சம் மெல்ல அந்த மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிற பாண்டியனுக்கும் அது புரிஞ்சுறது. ஏதோ தெரிய என்ன மந்திரம் பண்ற என்ன ஏதுன்னு கேட்கற. அப்புறம் ஈஸ்வரன் வந்து காமிச்சு கொடுத்துரு. அந்த வந்திக்கிழவியோட பக்தியை காட்டுறதுக்காக இது. வந்திக்கிழவி எப்பயுமே சொக்கநாதன் ஈஸ்வரன் மேல ரொம்ப இதுவா இருப்பாளாம். அவளோட பக்தியை வெளி கொண்டு வரதுக்காக அதை பண்ணுது. அதைத்தான் இங்க சொல்றாரு. கொஞ்சமல்ல பிறம்படியும் புண்ணும். முதுகு அச்சாம் பார் பிறம்பால அப்படியே பார் முதுகு பார் எப்படி புண்ணா இருக்குன்னு இவர் காட்டுறாராம். நீ அதெல்லாம் சொல்ல வந்துட்ட. இங்க பாரு என்ன பாரு எப்படி பாரு. கொஞ்சமல்ல பிறம்படியும் புண்ணும். பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும். பஞ்சவரில் ஒருவர்னா பாண்டவர்கள் ஒருத்தர் வந்து பாண்டவர்கள் யார் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் ஈஸ்வரன் கிட்ட பரமேஸ்வரன் கிட்ட தவம் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக பாசுபதாஸ்திரம் அதாவது பசுபதி அஸ்திரம்னு வச்சுக்கோங்க. பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக அங்க போற இமயமலைக்கு போறான். தவம் இருக்குது. போகும்போது எதிர ஒரு வேடன் வரான். ஈஸ்வரனே வேடனா வர. நீ தவம்லாம் இருக்க வேண்டாம் உனக்கு நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனாலும் கொஞ்சம் விளையாடுறாரு. ஈஸ்வரன் வேடனா வந்து போகும்போது காட்டு பண்ணி ஓடுறது அர்ஜுனுக்கு எதிர. காட்டு பண்ணி ஒன்று பிள்ளையார விட்டு காட்டு பண்ணியா மாதிரி ஓட சொல்றாரு. காட்டு பண்ணி ஒரு ஓடின உடனே இந்த பண்ணி தொந்தரவு பண்ணும் போது வழியெல்லாம் இவனை போக விட மாட்டேங்குது. வழியில எதிர வந்து இருக்கிறது அர்ஜுனனை தடுக்கிறது. குறுக்கை நடுக்கையும் ஓடுறது. கடிச்சிடும் போல இருக்கு. உடனே ஒரு அம்பு விடுறான். ஒரு அம்பு விட்ட உடனே அந்த அம்பு போய் அந்த பன்னி மேல குத்துறது. அதே நேரத்துல இன்னொரு வேடனும் ஒரு அம்பு விடுறான். அதுவும் அந்த பன்னி மேல குத்துறது. ஆக ரெண்டு அம்பு இருக்கு. ரெண்டு அம்பு இருக்குன்னு உடனே ஈஸ்வரன் வரான். அந்த வேடன் வரான். வேடன் வந்து இந்த இது வந்து பன்னிக்கு வந்து அம்பு தான் முதல்ல அந்த பன்னி மேல போட்டிருக்கு. இந்த பன்னி எனக்கு தான் சொந்தம் தான். இவன் அர்ஜுனன் என்ன சொல்றான், உனக்கு பன்னி வேணா எடுத்துன்னு போ. ஆனா நான் கொல்லல, நீ தான் வேட்டையாடி கொன்னேன்னு சொல்லாத. நான் வேட்டையாடி வச்சே நீ எடுத்துன்னு போ. உனக்கு வேணா எடுத்துக்கோ அப்படின்றான். அதெல்லாம் கிடையாது. நீ என்ன எனக்கு வேட்டையாடி கொடுக்குறது? நான் வேடுவர் குலத்துல பிறந்தவன். வேட்டையாடுறதுக்கே பிறந்தவன். எனக்கு தெரியும் வேட்டையாடுறதுலாம். நான் அடிச்சுதான் அந்த பண்ணி செத்துது. நீ விட்டு அம்பில் இல்லைன்னு வாய் தகராறு பெரிய தகராறு. அப்படிலாம் கொடுக்க முடியாது. எடுத்து கொடுக்க முடியாது பண்ணிய போ அப்படின்ற ஈஸ்வரன். நான் இது வேடன் வந்து நான் வாங்காத போக மாட்டேன். எந்த இது பண்ணி நான் தான் அடிச்சேன்னு உடனே தகராறாயி வாய் தகராறாயி சண்டையாயிடுது. சண்டையாகி அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த கையில இருக்க வில்லுல அதாலே போடுறான் அந்த வேடனை. உடம்புல எங்க பார்த்தாலும் வில்லால அதை அடிக்கிறது இல்லை. வில்லால் அடித்த புண்ணுன்றது வந்து வில்லாலேயே குச்சி மாதிரி வச்சுட்டு அடிக்கிறது. வில்ல கையில குச்சி மாதிரி வச்சுட்டு பளிச்சுன்னு அடிக்கிறது. அத அடிச்சு அடிக்கலாம். அடிச்சு வந்து கட்டி பிடிச்சி சண்டை போடுறா எல்லாம் ஆறுது. சண்டையில அர்ஜுனால ஜெயிக்கவே முடியல வேடனை. அர்ஜுன் அப்படிதான் யோசனை பண்றான், யாரு இது இவ்வளவு பலசாலியா இருக்கா? நம்ம என்ன அடிக்கிறோம், வில்லால அடிக்கிறோம். நம்ம அடியெல்லாம் தாங்கவும் போகுது. வில்லா நம்ம விட்ட உடனேயே அப்படியே தோண்டு போய் சுருண்டு விழுந்துட வேண்டாமா? வில்லா நம்ம விடுறோம், பேசாம இருக்கோம், ஒண்ணுமே கண்டுக்கலையே, உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுன்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து ஐயா நான் நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு நீங்க யாருன்னு பேட்டின்னு அப்புறம் ஈஸ்வரன் வந்து காட்சி கொடுத்து அந்த பசுபதாஸ்திரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அதைத்தான் இங்க சொல்ற. வேடன் ஒருவன் அது பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணு. அதாவது அர்ஜுனன் வில்லு விட்டு அடிச்சா இல்லையா ஈஸ்வரனை, அந்த புண்ணு. பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும். வேடன் ஒருவன் செருப்பால் மிதித்த புண்ணும். வேடன் ஒருவன் செருப்பால் போட்ட புண்ணும். செருப்பால் போட்ட புண்ணுன்றது இந்த இடத்துல என்னன்னா கண்ணப்பர் காலில் செருப்போடையே போறார். அது தெரியலையா? கண்ணப்பர் தெரியலையா? ஒரு கண்ணப்பிடிக்கு முதல்ல ஈஸ்வரன் கண்ணில் ரத்தம் வழிகிறது. அந்த அந்த ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு இவர் வந்து ரொம்ப நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம் ஒரு ஐயர். எப்ப பார்த்தாலும் தினம் பார்த்தா அங்க மீன் இங்குன்னு இந்த இதெல்லாம் இருக்குமா, மாட்டுக்கறி கிரி, அந்த ஆடு மான் கறி, அதெல்லாம் தினம் அந்த லிங்கத்தை சுத்தி வச்சு இருக்குமா. தினம் வந்து அவர் சுத்தம் மட்டும் கருமம் இதெல்லாம் இருக்கேன்ட்டு எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டு வாழம்பிட்டு ஈஸ்வரனை குளிப்பாட்டு திருவஜனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு போவாராம். பார்த்தா இந்த கண்ணப்பர் இருக்காரு, இவர் வேட்டையாடுற குலம். அங்க வேட்டையாடும் போது என்ன பண்ணுவோம், அங்க ஒரு ஈஸ்வரன் இருந்தவொடனே அந்த ஈஸ்வரனுக்கு தினம் கொண்டு வந்து தான் வேட்டையாடின அந்த மாமிசத்தை வச்சு படைச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இதை இந்த கண்ணப்பர் இதை ஒரு பழக்கமா வச்சிருக்காரு. இந்த வந்தாரு இவர் அந்த குருக்கள், அவர் வந்து பார்த்துட்டு தினம் இது மாதிரி அதனோட இது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு ஒரு நாள் ஒளிஞ்சுட்டு பாக்குறாரு. ஒளிஞ்சிட்டு பாக்குறதுப்பா இவர் ஒளிஞ்சிட்டு பாக்குறார். கண்ணப்பர் வர இந்த என்ன நடக்கிறதுன்றது ஈஸ்வரன் பாக்குறாரு. ஈஸ்வரனோட விளையாட்டு தானே இது. ஈஸ்வரன் என்ன பண்ற, இந்த குருக்கள் இந்த கண்ணப்பரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ற, ஒரு கண்ணுல ரத்தம் வழியுது ஈஸ்வரனுக்கு. பார்த்த உடனே ஒரு கண்ணுல ரத்தம் வருது. ஐயோ, ஈஸ்வரனுக்கு ஒரு கண்ணுல ரத்தம் வருது. என்ன உடனே இந்த வேடன் என்ன பண்றான், இந்த அந்த குருக்களுக்கு ஓரமா ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, ஈஸ்வரன் கண்ணுல ரத்தம் வருதா, என்ன தெரியல, என்ன பண்ணா இவன் அப்படின்னு.
டக்குன்னு தாங்க ஒரு அம்பு எடுத்து தான் கண்ணை நோண்டி கண்ணை பிறக்க வச்சுடுறாரு. ஈஸ்வரனுக்கு வச்சுடுறாரு. காலகஸ்தியில் நடந்தது மலை மேல கண்ணு வச்சுடுறாரு. வச்ச உடனே கண்ணு அந்த கண்ணு சரியாயிடுது. பார்த்தா இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. இப்ப இன்னொரு கண்ணில் ரத்தம் வருதுன்னு உடனே இந்த கண்ணை பரால பொறுக்க முடியல. இன்னொரு கண்ணை குத்தி எடுக்கிறதுக்கு போறாரு. சரி, கண்ணை நோண்டி எடுத்துட்டோம்னா நம்ம கண்ணால எப்படி இந்த ஈஸ்வரனுக்கு எந்த இடத்துல ரத்தம் வருதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கண்ணு 2 கண்ணு குருடாயிடும். குருடாயிட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே என்ன பண்ற, காலை தூக்கி அந்த அந்த லிங்கத்தை தலைமையில வச்சுக்கிறேன். தெரியல. அதாவது பக்தியின் மிகுதி. அது பக்தியின் வந்து ஒரு உயர்ந்த நிலை. இதெல்லாம் காலு கை ஒண்ணுமே தெரியாது. அப்படியே பக்தி. அதே மாதிரி ஒரு அரையர் ஒருத்தர் வந்து சாலக்கிராமத்தை வாயில, அது நான் அப்புறம் சொல்றேன், வாயில போட்டு மின்னாராம். அது மாதிரி அந்த இதை வந்து காலை தூக்கி தலைமையில வச்சுட்டாரு. ஈஸ்வரன் தலைமையில காலை தூக்கி, செருப்பு காலை தூக்கி ஈஸ்வரன் தலைமையில வச்சுட்டு, அதுதான் கண்ணுக்கு அடையாளம். கண்ணு காலுக்கு செருப்புக்கு கீழே கண்ணு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு காலை வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நொட்டி வச்சாராம். இதை பார்த்து அந்த குருக்கள் பதறி போயிட்டாராம். இப்படி கூட பண்ண முடியுமா? கண்ணை நோட்டியே வைக்கிறானே, அப்படியே இது மாதிரி பண்ண முடியுமான்னு அப்படியே வந்து அந்த ஓடி வந்து அந்த கண்ணப்பர் காலில் ஊந்துட்டு வரான் அந்த குருக்கள். நான் தான் ஈஸ்வரன் கிட்ட வந்து இது யார் இது மாதிரி பண்றான்றதை பார்க்கணும்னு இப்ப நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தப்ப இது மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு, இவருக்கு கண்ணு தெரியல, அதுல யார் சொல்றா என்னன்னு தெரியல. ஈஸ்வரனுக்கு ரத்தம் நின்றுடுத்தான்னு கேட்கிறாராம் அந்த குருக்கள் கிட்ட. ஈஸ்வரனுக்கு கண்ணில் ரத்தம் நின்றுடுத்தா 2 கண்ணிலையும் நின்றுடுத்த சிரிக்கிறாராம் இவர். 2 கண்ணையும் நோண்டின அப்புறம் ஒரு பக்தன் சிரிக்கிறான்னா, சந்தோஷப்படுறான்னா, மனசு நிறைஞ்சு சந்தோஷமா சிரிக்கிறானா. ஈஸ்வரனோட லிங்கத்துல கண்ணுல ரத்தம் வரல, நின்று போச்சுன்னு உடனே அதை பார்த்துட்டு அந்த அந்த குருக்கள் வந்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுடுறாரு. 2 கண்ணிலையும் உன் கண்ணுல ரத்தமா கொட்டுறது, ஈஸ்வரன் கண்ணுல வந்து ரத்தம் வரலையான்னு கேட்கறியே, ரத்தம் நின்று போயிட்டான்னு கேட்கறியே, நீ உன்னோட பக்தி என்னப்பா பக்தி இதுன்னு? உனக்கு கண்ணுல எரியலையா? உனக்கு கண்ணு வலிக்கலையா? உனக்கு என்ன? இல்ல, எனக்கு அந்த வலியோட ஈஸ்வரன் கண்ணில் ரத்தம் வருதுன்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றாரு. உடனே ஈஸ்வரன் பிரசன்னமாகி 2 பேருக்கும் காட்சி கொடுத்து, ஏன்னா அந்த அந்த குருக்களும் ரொம்ப நாளா அந்த மலை மேல அந்த கோவிலுக்கு, அந்த அப்பெல்லாம் காடு, புலி சிங்கம் துஷ்ட மிருகங்களை எல்லாம் தாண்டி வந்து மலை மேல தினமும் வந்து பூஜை பண்ணிருக்காரு. அவருக்கும் ஈஸ்வரன் கடமைப்பட்டிருக்காரு. அதனால 2 பேருக்கும் காட்சி கொடுத்து எல்லாரையும் 2 பேரையும் இதுல தன்னோட ஐக்கியமா சேர்த்து விடுறான்னு வருது. அதைத்தான் இங்க சொல்ற, தாண்டி ஒருவன், அது வேடன் ஒருவன் செருப்பால் அடித்த புண்ணும். அடுத்தது தாண்டி ஒருவள் தலைமேல் குதித்த புண்ணும். அதாவது கங்கையை வந்து பூமிக்கு பகீரதன் வந்து பயங்கர தவம் பண்ணி, பயங்கர தவம் பண்றான் பகீரதன் பகீரத பிரயத்தனம்னு வாங்க. அதுக்குதான் எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு பேர் பகீரத பிரயத்தனம்னு வாங்க. பகீரதன் வந்து ரொம்ப தவம் பண்றான். தவம் பண்ணி தன்னுடைய முன்னோர்களை எல்லாம் வந்து இது பண்ணணும், மோட்சத்துக்கு அனுப்பணும். தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் யாருமே அவங்களுக்கு வந்து இந்த ஈமக்கிரியை எல்லாம் செய்யாதனால அப்படியே கிடக்காங்க எல்லாம். அது அவனுக்கு ஞானத்துல தெரியுது. ஞானத்துல இவங்களை எல்லாம் மோட்சத்துக்கு அனுப்பணும். தன்னுடைய முன்னோர் அவங்களோட வம்சமே எல்லாரையுமே மோட்சத்துக்கு அனுப்பணுன்றது என்ன வழின்னு கேட்கறான். ஈஸ்வரன்கிட்ட தவம் பண்ணி கேட்கும்போது, கங்கை கீழே இறங்கி வந்தாள்னா கங்கையோட நீர் பட்டுதுன்னா, அதனாலதான் கங்கை இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. பகீரதனாலதான் கங்கை பூமிக்கு வந்தது. கங்காதேவியை நீ வந்து பூஜை பண்ணி கங்காதேவியை தவம் பண்ணி வர வச்சேன்னா, கங்காதேவி வந்து தரையில பட்டாள்னா அந்த அவங்க இதெல்லாம் மோட்சமாயிடும். அதனாலதான் இன்னைக்கு கங்கையில வந்து போய் அந்த புனித இதெல்லாம் கரைக்கிறது. கங்கையில குறைச்சா மோட்சம், அஸ்தி எல்லாம் கரைக்கிறமே, அதுக்கு தாற்பயம் தான். அத்தனை பேரோட அவங்கள பகீரதனோட வம்சாவளி, அது வம்சாவளி ஒண்ணு இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன். 300 பேருக்கு மேல இருக்கும் அது. அந்த வம்சம் அவங்க அத்தனை பேரையும் வந்து மோட்சத்துக்கு அனுப்புறதுக்காக அந்த பகீரதன் தவம் செஞ்சு கங்கையை வர வச்சாராம். ஈஸ்வரன் சொன்னபடி கங்கையை ஈஸ்வரன் வந்து வர சொல்லிட்டாராம். நீ வா, நீ வந்து பகீரதனோட தவத்துக்கு பதில் சொல்லுது. பெருமாளே, ஈஸ்வரா, நான் வரேன், நான் பூமிக்கு வரேன். ஆனா நான் ஆகாயத்துல இருந்து நான் பூமியில விழும்போது இதை தாங்கிறது யார் தாங்கிறது? பூமியால தாங்க முடியாது. அந்த ஒரு விழுந்த விளையிற வேகம் பூமியால் தாங்க முடியாது. யாராவது தாங்கிறதுக்கு இருந்தா சரி, இதை தாங்கிறது யாரு அப்படின்னு கர்வமா கேட்டாலாம் கங்கை. உடனே ஈஸ்வரன் தலையை காமிச்சாராம், என் தலையில குதின்னு. அதுதான் கேட்டாலாம், நான் எங்க குதிக்கிறதுன்னு அவ கேட்டாலாம். பூமியில நான் எங்க குதிக்கிறதுன்னு என் தலையில குதின்னு காமிச்சாராம் ஈஸ்வரன். அதனாலதான் கைலாயத்துல வந்து ஈஸ்வரனோட தலையில கங்கை குதிச்சு அங்கிருந்து கங்கோத்திரி அந்த குதர் முக்குன்னு ஒரு இடம் கங்கோத்திரியில மேல, நானும் ரங்கநாதன் எல்லாம் போயிருக்கோம். நாங்க ஒரு 8 பேர் போனோம். போனப்ப அந்த குதிர்முக்கு போனோம். அந்த கங்கோத்திரி போய் குதிர்முக்கு உள்ள போற இடம் அங்க போனோம். நாங்க போனோம். அதெல்லாம் வந்து பழைய நினைவுகள், பயங்கர நினைவுகள் அதெல்லாம். சார்தாம் யாத்திரைன்னு 4 பேர் சேர்ந்த யாத்திரை. அது 4 உச்சிக்கு போற யாத்திரை. அந்த யாத்திரைக்கு நாங்க போனோம். போனதுல வந்து அங்க போய் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் தான் பண்ணிட்டேன் அந்த தப்பை.
ராத்திரி 7 மணிக்கு போகலாம் கீழே போகலான்ட்டு கிளம்பிட்டு ரொம்ப இருட்டில் வந்து மாட்டின்ட்டோம். அது ஒரு கதை, அது பெரிய கதை. அது ரொம்ப இருட்டில் வந்து மாட்டேன். என் தப்பு தான். நான் தான் எங்க ஊர்ல எல்லாம் நட்சத்திர வெளிச்சத்துல நடந்து பழக்கத்துல அந்த குருட்டு தைரியத்துல நட்சத்திர வெளிச்சம் இருக்கும் போயிடலான்னு நான் கிளம்பிட்டோம். ஆனா நட்சத்திர வெளிச்சம் இல்ல அங்க. காட்டுல வந்து அந்த கும்மிருட்டுன்றது அப்படியே புரிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தோம். அது ஒரு கதை. அந்த மாதிரி அந்த இதுல வந்து அந்த மாதிரி கங்கை வந்து தாண்டி ஒருவள் தலைமேல் குதித்த பொண்ணும். கங்கை வந்து தலைமையில குதிச்சதுல அப்படியே ஈஸ்வரனுக்கு தலை வந்து ஒரு அழுது எழுதுதான். இப்பயும் ஈஸ்வரனோட உருவ சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சந்தலையில ஒரு ஒரு பள்ளம் இருக்கு பாத்தீங்களா? நமக்கே ஒரு பள்ளம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அதுக்கு அடையாளம் தான் அது. உச்சந்தலையில கங்கை வந்து ஈஸ்வரன் தலையில விழுந்தப்ப அசிங்கி நசுங்கிதான். அதனால ஈஸ்வரன் தலை கொஞ்சம் அசிங்கி நசுங்கினதுனால பூலோகத்துல எல்லா ஜீவனோட தலைகள்லயும் ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்குமா. அது அது அதான் தாட்டி ஒரு தலைமையில் குதித்து பண்ணும். பாரன்றே காட்டி நின்றான் பரம்பன் தானே. பார் நான் எப்படி கஷ்டப்படுறேன் பத்தியா? நீ வந்து உங்க கஷ்டத்தை சொல்ல வந்துட்டேன், என் கஷ்டத்தை பாருன்னு அவர் வந்து என் காலையும் தலையையும் நெஞ்செல்லாம் புண்ணா இருக்குன்ட்டு அவர் காட்ட வந்தா, இவர் என்ன சொல்றாரா? இந்த மாதிரி பெரம்பால் அடிச்சது, இந்த மாதிரி அர்ஜுன வில்லால அடிச்சது, செருப்பால் அடிச்சது, ஒருத்தி தலைமையில குதிச்சது பாரு பொண்ணு, இந்த என்கிட்ட இருக்க பொண்ணு, இதெல்லாம் பாரு அப்படின்னு இவர் காட்டுறாராம். இப்படியாக ஒரு இதான் வித்தார கவி. இது வந்து ஹாஸ்ய கவி. இந்த மாதிரி கவிதை வந்து இது வந்து காலவேப்புல எழுதின பாட்டு, அருமையான பாட்டு. தேங்க்யூ.